ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம வெந்தய ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 பவுல்லையும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன். நமக்கு எவ்வளோ ஹேர் இருந்தாலும் இதுவே போதும். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. 2லேயுமே ஊற்றிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுடுங்க. நல்லா ஊறட்டும். இப்போ லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வைங்க. லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அது ஓவர் நைட் ஊறட்டும். இப்போ ஊறிடுச்சு நல்லா. அதில் இருக்க சாரெலாம் இறங்கிடுச்சு. அப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு கொதி வச்சு நல்லா கொஞ்சம் வற்ற வைக்கணும். வற்ற வச்சுன்னா நல்லா அது சுண்டி வந்தோன்னா அதில் இருக்க சாரெலாம் நல்லா இறங்கிடும். நம்ம வெந்தயத்தை ஹேர் பேக்காக போடலை. நம்ம இந்த வாட்டரை தான் நம்ம ஹேருக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வெந்தயத்தை நம்ம அரைச்சி நம்ம தலையிலெல்லாம் தேய்ச்சிட்டு இது பண்ணோம். நம்மளோட ஸ்கேல்ப் டைப் எப்படின்னு தெரியாமல் நம்ம நிறைய தேய்ச்சோன்னா அது முடி கொட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தேய்ங்க, உங்களுக்கு கொட்டவே கொட்டாது. உங்களுக்கு ஹேரும் நல்லாவே இருக்கும். இது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ வற்றி வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு இப்போ நமக்கு அந்த தண்ணி மட்டும்தான் தேவை. இப்போ அடுத்ததாக இன்னொரு பவுலில் ஊற வச்சுருந்தது அதை நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்போ இது ஆறட்டும். இப்போது இதுதான் என்னோடய ஹேர். இப்போ நம்ம இதை ஸ்கேல்பில் நம்ம நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணி விட போகிறோம். நம்ம இருத்திலாம் தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம லைட்டாக வாட்டர் பேஸில் நம்ம பாட்டுக்கு தலையில் ஸ்கேல்ப் போட்டால் தேய்ச்சி விட்டாலே போதும். வேறு நீங்கள் இருத்தி தேய்க்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஸ்கேல்ப் எப்படி டைப்புன்னு தெரியாது. அதனால் நம்ம இருத்தி தேய்ச்சா முடி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு முடி கொட்டுற மாதிரி இருந்தால் அது ஸ்கேல்ப் இருத்தி தேய்க்கும் போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இது நம்ம இந்த மாதிரி தேய்ச்சாலே போதும். இப்படி நம்ம தலையில் ஸ்கேல்ப் போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு நல்லா ஸ்கேல்ப் க்ளீனாக இருக்கும், பொடுகு இருக்காது, நல்லா ஹேரும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம முடிய இப்படியே வளர்க்கலாம். எனக்கும் ஹேர் ஃபால் அப்பப்போ ஆக தான் செய்யும். நமக்கு வீட்டில் இருக்க பிரச்சனையில் அது நிறையா ஹேர் ஃபால் ஆக தான் செய்யும். ஆனால் ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரினாலே ஆகும். எப்படி ஆனாலும் நம்ம ஹேரை நம்ம வளர்த்துடலாம். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்படி நல்லா அப்ளை பண்ணி விட்டு தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு அப்புறம் நான் இதை அப்படியே ட்ரை பண்ணுவேன். ஃபேன்லேயே வாட வச்சுடுவேன். இந்த மாதிரி தலையில் இருக்க தண்ணிலாம் நல்லா வாடணுன்னா பிசு பிசுன்னெலாம் இருக்காது. கொஞ்ச நேரம் வாட விட்டுட்டு அப்புறம் நாங்கள் வீட்டில் ஹோம்மேடாக இருக்கிற ஹேர் ஆயிலே யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ நான் இன்னொரு பவுலில் ஊற வச்ச வெந்தயத்தை எடுத்து நம்ம அப்படியே இன்டேக்காக சாப்பிட்ற வேண்டியதான். அது உள்ளுக்குள்ளே நமக்கு உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது உடம்புக்கு குளிர்ச்சங்கனால முடியும் நல்லாவே வளரும். இப்போது இந்த ஹேர் ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது. தலையில் நல்லா ஹேர் ஆயில் வச்சு நான் தலை சீவி இழுத்துக்குவேன். நாங்கள் அப்புறம் உடனே வாஷ்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா அது சார் அப்படியே தான் இருக்கும், பிசு பிசுலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். ஆனால் தலை முடியும் நல்லா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், நல்லா வளருது. இப்போ இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் நாங்கள் சேல்ஸ் தான் பண்ணுறோம். 100 ml 150 rupees. இப்போது உங்களுக்கு இது தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கும் ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் தலையில் கொஞ்ச நாள் வளர்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா திக்காக தேய்ங்க. உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு வரும். இப்போ இந்த ஹெர்பல் 19 வகையான ஹெர்பல் போட்டு தான் நான் இதை சேல்ஸ் பண்ணுறேன், காய்ச்சி. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ. நீங்கள் இந்த ஹேர் ஆயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.